வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பெண்ணிகள சிவா முனீஸ்வரவாக சித்திர பேசுகிறேன். 3000 கோயில் மேலே திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாஷம் பண்ண ஜோதி நான். இது முழுக்க நான் சொல்கிற ஜோசி உண்மை. கன்னி ராசி அன்பர்களே, கன்னி லக்ன அன்பர்களே, கன்னிக்கு போனால் உத்திரம் அஸ்ஸம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம். உத்திரத்துக்கு போனால் 1ஆம் பாதம். நல்ல மக்கள் உன்னிப்பாக பண்ணிடணும். உத்திர நட்சத்திரம் 2வது அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். சிம்ம ராசிக்கு உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். சிம்மத்துக்கு 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இந்த மாதிரி 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், இந்த மாதிரி பார்த்து நல்லா கவனிக்கணும். உத்திர நட்சத்திரத்துக்கு 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். சிம்ம லக்னத்துக்கு 1ஆம் பாதம். அதாவது அந்த நான் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு 1ஆம் பாதம். கன்னி ராசிக்கு அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து, அதாவது புதன் கன்னி ராசிக்கு பக்கத்துணையாக இருந்து கடைசி வரைக்கும் கை தூக்கி விடும். யாரே புதவான் கை தூக்கி விடுவார். நிச்சயமாக அதான் உண்மை. ஆனால் ஆலோசனை இல்லாமல் செய்தார்னா அவரை காலை வாரி விட்டுருவாங்க. இவரை நம்பி யாரையுமே நம்பக்கூடாது. எதுலையுமே ஒரு கண்காணிப்போடு இருக்கணும். எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்போதுமே ரொம்ப நெருங்கும் மேலாம் ஒரு கண்ணு வச்சுக்கணும். அதாவது என்னென்ன வியாபாரம்னு சொல்கிற பாருங்க. இவர் என்னென்ன வியாபாரம், இவர் என்னென்ன பண்ண யோகமாக இருக்கும். வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கலாம். அதாவது வளர்ப்பு பிராணி மட்டும் இல்லை, அதாவது கோழி ஆடு மாடு இதை வளர்க்கலாம். அந்த சொந்தமாக செய்த இப்போ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாம். கமிஷன் வியாபாரம் பண்ணலாம். அதாவது கான்ட்ராக்டு கமிஷன் வியாபாரம் பண்ணலாம். அதாவது மருத்துவ சாதனங்கள் அந்த கருவி வியாபாரம் பண்ணலாம். டயர் ரீட்டிங் பழுது பார்த்தல், அதாவது மெக்கானிக்கல் ஷாப் வைக்கலாம். அதாவது குறைந்த தொகை அந்த இன்சூரன்ஸ் பண்ணலாம். அதில் மாதருக்கான ஆடை, அதாவது பெண்களுக்கான ஆடை ஆபரணங்கள் இது பண்ணலாம். டைலர் கடை வைக்கலாம். நிலம் வீடு வாங்குவது விற்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணலாம். ஸ்டேஷனரி வைக்கலாம். ஸ்டேஷனரி வியாபாரம் பண்ணலாம். நோயாளிகளுக்கு போகும்னா அதாவது ஆளுங்களை வச்சு நோயாளிகளை பார்த்துக்கிற மாதிரி அந்த ஆளுங்களை வச்சு ஒரு ஏஜென்சி மாதிரி பண்ணலாம். அதுவும் ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். லேடிஸ் ஹாஸ்டல் வைக்கலாம். ஜென்ஸ் ஹாஸ்டல் வைக்கலாம். எண்ணெய் சம்மந்தமான, அதாவது எண்ணெய் சம்மந்தமானதுன்னா செக்கு புண்ணாக்கு விற்கிறது இதெல்லாம் வியாபாரம் பண்ணலாம். அதுலேயே எல்லா பல்பொருள் விற்கலாம். மளிகை சாமான் எல்லாம் விற்கலாம். அதில் என்ன கவனிங்க, இதில் பெரிய லாபம். ஒருத்தர் செக்கு வச்சுக்கிறான்னா அந்த வேலையில் போய் கற்றுக்கணும். செக் ஆட்டுறதுல போய் ஒரு திறமைசாலி ஒரு செக் ஆடுறதை கற்றுக்கினார்னா அந்த மரச்செக்கு அந்த எண்ணெய் வியாபாரம் பண்ணலாம். அதுலேயே எல்லா தானியம் வியாபாரம் பண்ணலாம். மளிகை கடை வைக்கலாம். அதில் ஐயா நல்லப்பன்னு சொன்னால் ஏதோ ஒரு நினைக்காதீங்க. இது வச்சு பாருங்க, ஒரு நடுத்தரமான குடும்பம் கோட்டீஸ்வரர் ஆகிடுவாங்க. நல்லப்பன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குளிர்பானங்கள் சின்ன ஒரு பங்கடை மாதிரி வச்சு குளிர்பானம் வைக்கலாம். குளிர்பானம் மற்றபடி பங்கடை, அதாவது அச்சுக்கூடங்கள் வைக்கலாம். அச்சுக்கூடங்கள் ப்ரெஸ்ஸு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபோட்டோ ஸ்டுடியோ அதிலே வைக்கலாம். அச்சுக்கூடங்கள், ஃபோட்டோ ஸ்டுடியோ, மற்றபடி வியாபாரம் பண்ணலாம். விவசாய விதைகள் விவசாய சம்பந்தமான, அதாவது உரங்கள், பூச்சி மருந்துகள், அதெல்லாம் வியாபாரம், பூச்சி மருந்து வியாபாரம் பண்ணலாம். சிற்றுண்டி விடுதி, ஐஸ்கிரீம் கடை வைக்கலாம். சிற்றுண்டி விடுதி, ஐஸ்கிரீம் கடை வெய்ய காலத்தில் வைக்கலாம். மற்றபடி டீ கடை வைக்கலாம். மழை காலத்தில் டீ கடை, வெய்ய காலத்தில் ஐஸ்கிரீம், பங்கடை, வெத்தலை பாக்கு, சுண்டல், பானிபூரி அது இதுன்னு சொல்லிட்டு பல தொழில் செய்யலாம். நடுத்தரமானுங்க. இதெல்லாம் போனால் சிம்பிளாக குறுகிய தொகை கொண்டு பெரிய வளமான வாழ்க்கை அமையத்துக்கு இது நான் சொல்றதில்ல. இவர்கள் பெரிய அளவில் வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அரசினர் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும்
முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் எலையூர் ஆதீனம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு, தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு. உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும், திருநாகேஸ்வரம், திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது. முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து, கோபுர கலசங்கள் தந்து, கலச சொம்புகள் தந்து, அன்னதானம் செய்து, கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து, பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம். பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில், ஆதிகேசவ பெருமாள் கோயில், பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில், பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில், ஜம்பை சிவன் கோயில், செங்காடு சிவன் கோயில், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அபய மண்டபம், திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில், அணைக்கட்டாபுதூர் சிவன் கோயில், பூவம் கீழச்சேரி சிவன் கோயில், நவமால் மருதூர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், விஸ்வரெட்டிபாளையம் பெருமாள் கோவில், காஞ்சிபுரம் மாகாளீஸ்வரர் ராகு கேது பரிகார ஸ்தலம், காஞ்சிபுரம் வெடித்துக்கூடிய சிவன் கோவில், படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில், முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில், பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில், பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில், கன்னியாகுமரி மாவினை 5 வீட்டு சாமி சிவன் கோயில், அரக்கோணம் முதூர் சிவன் கோயில், கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில், காக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில், கடப்பாக்கம் சிவன் கோயில், பெருமாள் கோயில், பட்டாபிராம், கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில், திருத்தண்டரை சிவன் கோயில், தக்கோளம் சிவன் கோயில், அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மன் கோயில், கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி, ஐயனார், பெரியாண்டவர், மதுரை வீரன், அங்காளம்மன், மாரியம்மன், செல்லாத்தம்மன், சப்த கண்ணி, சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர், உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீல்கண்ட சிவா.